டிக்கெட் கொடுக்குறோம். திமுக பாசிசத்திற்கு எதிராக இருக்கு. எந்த பாசிசத்திற்கு? அப்ப திமுகவே பாசிசவாதியா இருக்கானே, அதையே நீங்க கேட்க மாட்டீங்க. பார்த்தா விடுதலை சிறுத்தைகளே ஒரு மைக்ரோ பாசிஸ்டா தான் இருக்காங்க. அவர்களே மற்றவர்கள் கூட ஒடுக்குறாங்க. என்ன அப்புறம் ரஞ்சித்தை கூட ஸ்டார்டிங்ல பண்ணாங்க பாத்தீங்கல்ல. ரஞ்சித்தை ஸ்டார்டிங்ல ரொம்ப குறைச்சு கொடுத்தாங்க. நடுவில் அவர் காம்ப்ரமைஸா போயிட்டாரு. அப்படியே விட்டுட்டாங்க. பட் அவர் அவங்களை கேள்வி கேட்குறது நிறுத்தமே அப்படியே விட்டுட்டாங்க. எல்லா காலகட்டத்திலுமே தலித் சமூகத்துல இருந்து மற்ற குரல்கள் இப்போ நீங்க வைபா இருந்தாரு, சேப்பன் இருந்தாரு, சேப்பன் இவங்க எல்லாம் இருந்தாங்களா? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பண்ணுவோம். எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தாங்க. முரண் இருந்தா கூட சப்போர்ட்டா நின்னாங்கல்ல. இப்ப அது கிடையாது. இப்ப என்னை தவிர யாரும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு டீலிங் போயிட்டு இருக்கு திமுக கூட. திமுக எனக்கு சீட்டு கொடுக்குது, திமுக எனக்கு தேர்தல் நிதி கொடுக்குது, திமுக எனக்கு பதவி கொடுக்குது, அதிகாரம் கொடுக்குது. அப்ப அதை நான் தான் முழுசா எடுத்துக்கணும். அது பங்கிட்ட கூட பாருங்க. அதிமுகல பாருங்க, இவங்க பசுபதி பாண்டியன் பொண்ணுக்கு கொடுக்குறாங்க ஒண்ணு. அது தனி. அது எவ்வளவு டெமோக்ராட்டிக்கா இருக்கு பாருங்க. ஜான் பாண்டியனுக்கு தனி பொது தொகுதி ராஜபாளையம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பொற்கொடி அண்ணி கொடுத்துருக்காங்க தனி. அப்புறம் கேவி குப்பம் இவருக்கு கொடுத்துருக்காங்க ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு 4. எவ்வளவு அழகா டெமோக்ராட்டிக்கா இருக்கு பாருங்க. தலித் சமூகத்துல இருந்தே எல்லா வாய்ஸும் வர மாதிரி ஒரு இடம். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். ஒரு கட்சி மட்டுமே உட்காந்து நான் தான் எல்லாருக்கும் அத்தாரிட்டி, நான் சொல்ற அரசியல தான் எல்லாம் பேசணும்.